மேற்கு வங்கத்தில் உள்ள மொத்தம் 42 எம்பி தொகுதிகளுக்கும் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்பாளர்களை திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார். தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்பி மஹுவா மொய்த்ரா, கிரிக்கெட் வீரர் யூசுப் பத்தான், நடிகர் சத்ருகன் சின்ஹா உள்ளிட்ட பிரபலங்கள் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மேற்கு வங்கத்தில் உள்ள 42 தொகுதிகளிலும் தனித்தே களம் காண்கிறது. மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரையை கொல்கத்தாவில் உள்ள பிரிகேட் பாரட் மைதானத்தில் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி தொடங்கியுள்ளார். பல ஆயிரம் பேர் கூடியிருந்த கூட்டத்தில் 42 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் அவர் அறிமுகப்படுத்தினார். அவர்களின் பெயர்களை மம்தாவின் உறவினர் அபிஷேக் பானர்ஜி அறிவித்தார். এবং আলিপুরদুয়ার জেলা তৃণমূল কংগ্রেসের সভাপতি প্রকাশ চিক বড়াইক, জলপাইগুড়ি থেকে নির্মল চন্দ্র রায়, ধূপগুড়ির বিধায়ক, উপনির্বাচনে আপনাদের সকলের আশীর্বাদ নিয়ে জিতেছেন এবং ধূপগুড়িকে মহকুমায় கடந்த முறை எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட மஹுவா மொய்த்ராவுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அவர் கிருஷ்ணாநகர் தொகுதியில் போட்டியிட உள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இணைந்துள்ள முன்னாள் கிரிக்கெட் வீரர் யூசுப் பதான் பெஹ்ராம்பூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்த தொகுதியில் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி போட்டியிடுவார் என்றும் தெரிகிறது. ஏற்கனவே இந்த தொகுதியில் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி 5 முறை போட்டியிட்டுள்ளார். 42 வேட்பாளர்களை திரிணாமுல் அறிவித்துள்ளதற்கு காங்கிரஸ் கட்சி அதிருப்தி தெரிவித்துள்ளது. பேச்சுவார்த்தைக்கு கதவுகள் திறந்தே இருந்தன என்று கூறியுள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ், மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரசுக்கு என்ன அழுத்தம் இருந்தது என்று தெரியவில்லை என்று கூறியுள்ளார். இருப்பினும் இந்தியா கூட்டணியை மேற்கு வங்கத்தில் வலுப்படுத்துவோம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். We have always said that our doors are open for seat sharing negotiations and seat sharing talks, but there should be no unilateral announcement of the seats. We should do it collectively together like we have done it in Tamil Nadu, Maharashtra, Delhi, UP and so on. மம்தாவின் உறவினரான அபிஷேக் பானர்ஜி டைமண்ட் ஹார்பர் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். மீண்டும் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ள மூத்த தலைவரும் நடிகருமான சத்ருகன் சின்ஹாவுக்கு அசன்சால் தொகுதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் உரையாற்றிய மம்தா பானர்ஜி, அசாமிலும் உத்தரப்பிரதேசத்திலும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் என்று அறிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தொகுதியில் போட்டியிடுவதற்காக அகிலேஷ் யாதவுடன் பேசியதாகவும் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.